சேலத்தில் நிர்வாகிகளுக்கான கூட்டத்தை விஜய் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் விஜயின் பிரச்சார கூட்டம் 12 மணிக்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 3 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்ற அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. காலை 10 மணிக்கு வந்த கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் என அங்கு கூட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் காத்திருந்த இளைஞர் மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயரகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னும் சில பெண்களும் இந்த நிகழ்வில் வெயிலின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. சேலம் கூட்டத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் வெயிலில் காத்திருந்ததால் சிலர் மயக்கமடைந்திருக்கக்கூடிய சூழல் நிலவியிருக்கிறது. நாற்காலிகள் எதுவும் இந்த கூட்டத்தில் வழங்கப்படவில்லை. நிழல் ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாத ஒரு காரணமும் இந்த நிகழ்வுக்கு ஒரு அடிப்படை காரணமாக புரிந்து கொள்ள முடிகிறது. 12 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அது ஒரு உச்சி வெயில் அடிக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப நிலை. அந்த சூழலில் நிழல் ஏற்பாடுகளோ நாற்காலிகள் எதுவும் வழங்கப்படாமல் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒரு இளைஞர் மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். சிகிச்சை பலனின்றி அவர் வழியிலேயே உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சிலரும் இந்த அதீத வெயிலின் காரணமாக மயங்கி விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்த சூரஜ் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். விஜய் பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அதிக வெயிலின் காரணமாக ஒரு இளைஞர் மயங்கி விழுந்து சிகிச்சைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையில் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், இப்போ இந்த கூட்டத்திற்கான நேரம் என்பது 12லிருந்து 3 மணி வரை நடக்கும் அப்படின்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது உச்சி வெயிலுக்கான நேரம். ஏன் இந்த நிழல் ஏற்பாடுகள் எதையும் அவர்கள் செய்யாம போயிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? நிச்சயமாக இந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதற்கு முன்பாகவே போலீசார் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் கூட சில வழிகாட்டுதல்களை இதுபோன்ற கூட்டம் நடத்துவதற்கான அந்த நடைமுறைகளையும் வகுத்து இருக்கிறது. இதில் கூட்டம் நடத்துபவர்களே வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் பாதுகாப்பாக இருப்பதற்கும், அதே போன்று உச்சி வெயில் நேரத்தில் இருந்தால் அவர்களுக்கான போதுமான மேற்கூரை உள்ளிட்ட வசதிகள், அவர்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு போன்றவற்றையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு நிபந்தனைகள் வழிகாட்டுதல்களும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் இந்த அனுமதி என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. சரியாக இன்று அவர்கள் அனுமதி கோரிய அதே நேரத்தில் தான், அதாவது 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கோரியிருந்த அந்த நேரத்தை தான் காவல்துறையினரும் கூட அனுமதியாக வழங்கி இருக்கிறார்கள். அதிலும் கூட ஒரு 51 நிபந்தனைகளும் பட்டியலிடப்பட்டு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருவர்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், இதுபோன்று வெயில் நேரத்தில் வெயிலை தற்காத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் நம்மை விதிக்கப்பட்டிருந்தன. வழக்கத்தையோடு இன்று இந்த வெயிலும் கடுமையாகவே இருந்தது. இவர்களுக்கு இந்த உள்ளே செல்லக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்குமே கூட இந்த தொப்பி வழங்கப்பட்டது, குடிநீரும் வழங்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக கம்மியாகவே இருந்தது. 12 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு அவர் வருவதற்கு முன்பாகவே காலை முதலாகவே ஒரு 10 மணி முதலாகவே கூட்டம் அதிக அளவு உள்ளே, அதாவது ஏற்கனவே அடையாள அட்டை பெற்றிருந்தவர்களும் சரி, அடையாள அட்டை இல்லாதவர்களும் கூட அந்த வழிநெடுகும் நின்றிருந்தார்கள். அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு அருகிலேயும் சுற்றிலுமே ஏராளமான தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கான அந்த முயற்சியில் அந்த பகுதியில் காத்திருந்தார்கள். உள்ளே இருந்தவர்களும் கடுமையான அந்த வெயிலின் காரணமாக ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் ஒரு மேற்கூரையோ அல்லது அவர்கள் அமர்வதற்கான போதுமான எந்த யாருக்கும் இருக்கைகள் என்பதோ எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் இருந்தது. ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலான அந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாகத்தான் அந்த மயக்கம் அப்படிங்கிறது, அந்த ஒரு சோர்வின் காரணமாக ஒரு பெண்களும் 4-5 பேர் மயங்கி எழுந்தார்கள். நல்வாய்ப்பாக அதை பகுதியில் கட்டாய
கட்டாயத்தின் அடிப்படையில், அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் 4 மருத்துவ முகாம்களுக்கும் மருத்துவர்களுடன் அங்கு அந்த மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு உடனடியாக அந்த மருத்துவ முதலுதவி சிகிச்சை என்பதும் அளிக்கப்பட்டு அவர்கள் நல்வாய் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இளைஞர் சூரஜ் என்ற இளைஞர் தான் இந்த உயிரிழந்திருக்கின்றார். அதாவது சம்பவ இடத்திலே அவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு உடனடியாக அந்த மருத்துவ சிகிச்சை என்பதும் அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் தான் அவர் உயிரிழக்க நேரிட்டிருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற சம்பவம் கரூரில் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இது போன்ற பிரச்சார கூட்டங்களுக்கும் அந்த கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் என்பதும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயர்நீதிமன்றமும் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கின்றது. அதை பின்பற்றித்தான் கூட்டம் நடத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தான் போலீசாரும் கூட இவர்களுக்கு இந்த அனுமதி என்பதையும் அளித்திருந்தார்கள். உச்சி நேரத்தில் நண்பகலில் இந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கான ஒரு போதுமான மேற்கூரை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. அதே போன்று அவர்கள் அமர்வதற்கான எந்த ஒரு நாற்காலிக வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை. ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அவருக்கு போதுமான அளவுக்கு அந்த தண்ணீர் பாட்டில் வழங்கினாலும் கூட 3 மணி நேரம் கால் கடுக்க கடுமையான வெயிலில் நண்பகல் வரைக்கும் அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இது போன்று சில அசம்பாவிதங்கள், அதாவது ஒரு மயக்கமடையக்கூடிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. அப்படித்தான் இந்த சம்பவமும், இன்று ஒரு 4 பெண்கள் மயக்கமடைந்த சம்பவமும், அந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவமும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த கூட்டம் 5000-ஐ கடந்துதான் அதிக அளவு உள்ளே இருந்தார்கள். கூடுதலாக திட்டமிட்டு நிர்வாகிகள் கூடுதலான அந்த அடையாள அட்டைகளை அச்சிட்டு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வழங்கினார்களா, அல்லது இது போலியாக வேற ஏதாவது கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் உள்ளே இருந்த மைதானத்திற்குள் இருந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5000-க்கும் அதிகமான நபர்கள் தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு உள்ளே வந்திருந்தார்கள். இன்னும் சிலர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.